வாக்யஜ்ஞேன கல்பதாம். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். ஹர ஹர நமः பார்வதி பதயே. ஹர ஹர மஹா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தத்தாத்ரேய பகவானுக்கு, ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு. கம்பராமாயணத்தில் அயோத்தியா நகரத்தை பற்றின வர்ணனையை கம்பர் சொல்லக்கூடிய சில பாடல்கள், எல்லா பாடல்களையும் நாம் பார்க்க போகிறதில்லை. பொதுவாக அவர் அறிவோடையும் மனசில் இருக்கிற ஆனந்தத்தோடையும் அயோத்தி நகரத்தை ஒப்பிடுகிறார் பெரும்பாலும். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய பாடல், அரைசுயலாம் அவன அணியலாம் அவன, அரும்பெறல் மணியலாம் அவன, புரைசை மால் களிரும் புரவியும் தேரும் பூதலத்து யாவையும் அவன, விரைசுவார் மூனிவர் விண்ணவர் இயக்கர் விஞ்சையர் முதலியோர் எவரும் உரை செய்வார் ஆனார் ஆனபோது அதனுக்கு ஓமைதான் அரிதர எளிதோ. அதாவது இந்த பாரத தேசத்துக்கே இது தலைநகரமாக இருந்ததுங்கிறார். இப்போ டெல்லி சொல்கிறோம், டெல்லி தான் இப்போ ஓல்டு டெல்லி தான் அஸ்தினாபுரம்ங்கிறாங்க மகாபாரதத்தில். நியூ டெல்லி தான் இந்திரபிரஸ்தம். பாண்டவர்கள்லாம் கட்டி கொஞ்ச நாள் வாழ்ந்த இடம். ஆக எல்லா அரசர்களும் அங்கே இருந்தார்கள். அரைசுயலாம் அவன அணியலாம் அவன, சமஸ்த ஆபரணங்களும் அந்த தேசத்தில் இருந்தது, அந்த நகரத்தில் இருந்தது. அரும்பெறல் மணியலாம் அவன, கிடைக்க முடியாத ரத்னங்கள்லாம், அற்புதமான ரத்னங்கள்லாம் அங்கே கிடைக்கும். இதெல்லாம் போக விஷயங்கள். புரைசைமால் களிரும் புரவியும், நல்ல அற்புதமான கயிறுகள்லாம் கட்டப்பட்ட யானைகள், குதிரைகள், தேரு, பூமியில் இருக்கிற எல்லா செல்வங்களும் அங்கே இருந்தன. பாரதியார் பாடுவார், உலகத் தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம்பர். அப்படி எல்லாத்தையும் ரொம்ப ஆர்வமாக செஞ்சு அத்தனை செல்வங்களை ஈட்டி இருக்கிறார்கள் அந்த அயோத்தி நகரத்து அரசர்கள். அது மாத்திரமா, இதெல்லாம் போக்கிய வஸ்துக்கள். ஆனால் அவர் சொல்கிறார், விரைசுவார் முனிவர், நிறைய தபஸ்விகள்லாம் அங்கே தான் இருக்கிறார்கள். எல்லா தபஸ்விகளும் அந்த அயோத்தி நகரத்தில் இருக்கிறார்கள். அதாவது சதுர்வித பல புருஷார்த்தங்களும், பொருள் வேணுமா பொருள் கிடைக்கும், சுகம் வேணுமா சுகம், இந்திரிய விஷய சுகம் வேணுமா அது கிடைக்கும், நிறைய புண்ணியம் பண்ணணுமா அதுக்கும் அங்கே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மனப்பக்குவத்தை பொறுத்து தானே. சின்ன வயசுலாம் அர்த்தத்துலேயும் காமத்திலையும் தான் மனசு போகும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வாழ்க்கை புரியாக தர்மத்திலையும் மோட்சத்துலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு வைத்திருந்தார். ஏன்னா அது அலுத்து போயிடும் கொஞ்ச நாள். ஆகவே அதற்கு வாய்ப்பு நம்ம சாஸ்திரத்தில் இருக்குது. ஆரம்பத்தில் அர்த்த காமத்தில் தான் ஸ்வபாவமாக மனசு போகும். அப்புறம் நாளாக அதில் ஒரு வெறுப்பு வரும். அப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு வேணுமே, வேற ஏதாவது ஒன்றா பிடிச்சுட்டா தானே இதை பிடிச்சிக்க முடியும். அப்போ தர்மத்தையோ மோட்சத்தையோ பிடிச்சுன்னுட்டோம்னா இந்த அர்த்த காமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இஷ்டமில்லாத தன்மை, அது போர் அடித்து போகிறதுங்கிறாங்க இல்லையா. எப்போ பார்த்தாலும் பணம், எப்போ பார்த்தாலும் இந்த சுகம், அப்படி கொஞ்ச நாள் கழித்து இதாகிடும். அப்போ இந்த புண்ணியம் பண்ணுறது, ஈஸ்வர ஆராதனை பண்ணுறது, தத்துவ சிந்தனை பண்ணுறது, அதில் மனசு போயிடும். அப்பேற்பட்ட அதுக்கும் வாய்ப்பு தேவர்கள் எல்லாம். அதாவது முனிவர், விரைசுவார் முனிவர், நல்ல தபஸ் பண்ணக்கூடிய முனிவர்கள், தேவர்கள், விண்ணவர், இயக்கர், விஞ்சையர், வித்யாதரர், நல்ல பாடுகிறவர்கள், நல்ல நாதோபாசனை பண்ணுகிறவர்கள் முதலியோர் எவரும் உரை செய்வார் ஆனார். உரை செய்வான் ஆனார். அத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆனபோது அதனுக்கு ஓமைதான் அரிதரை உளதோ.
அதுக்கு ஏதாவது நிகராக ஒரு இடத்த சொல்ல முடியுமான்னா முடியலேங்கிறார். அப்புறம் அடுத்தது இன்னும் 2 பாடல் சொல்கிறேன். அதாவது இந்த மதில் கட்டி இருக்கிறார்கள். மதிலை எதோட ஒப்பிடுறார் தெரியுமா? ஞானத்தோடு ஒப்பிடுறார். மனசில் தெளிவான அறிவு இருந்தால் வாழ்க்கை எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும். வாழ்க்கையை பற்றின தெளிவான அறிவு ஒருத்தங்கிட்ட இருந்தால் வாழ்க்கை ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அது மாதிரி வெளியில் பெரிய காம்பவுண்டு கட்டுறோம். அந்த காம்பவுண்டெல்லாம் எப்படி இருக்குன்னா, இவர் இங்கே என்ன சொல்கிறார், அந்த அயோத்தி நகரத்தினுடைய மதில் இருக்கே, ஏன்னா அந்த காலத்துலலாம் மதிலுக்குள்ளே தான் நகரம் இருக்கும். அதாவது கோட்டைக்குள்ளே தான் யாரும் அணுக முடியாமல் தான் மக்கள் வாழ்வார்கள். ஏன்னா வெளியிலேருந்து மக்கள்லாம் அழிச்சிட்டு போயிடக்கூடாது, வெளியிலேருந்து யாராவது நம்முடைய செல்வத்தை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, பாதுகாப்பாக வாழணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு பெரிய கோட்டை இருக்கும். அப்படிலாம் இருந்திருக்கிறது நாமளும் பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு சிட்டியே கோட்டைக்குள்ளே தான் இருக்குது. சாஸ்திரங்கள்லேயே அப்படிலாம் பார்க்குறோம். அது மாதிரி இந்த உடம்பையே ஒரு கோட்டையாக வர்ணிக்கிறதெல்லாம் இருக்குது. அதுக்கு தான் பேர் கோட்டையோட. அதாவது ஒரு ஊர் இருக்குன்னா ஊருக்குள்ள ஜனங்கள்லாம் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் ராஜாவோட தலைமையில் அவங்களாம் இருக்கணும். அந்த ஊரை சுற்றி கோட்டை இருக்கும். கோட்டைக்கு வெளியில் அகழி இருக்கும். அதுக்கப்புறம் காடு இருக்கும். ஒருத்தர் சுலபமாக உள்ளே வந்துட முடியாது, அவ்வளவு செக்யூர்ட். இப்போல்லாம் கேட்டட் கம்யூனிட்டிங்கிறோமே, அந்த கேட்டட் கம்யூனிட்டிங்கிறது காம்பவுண்டெல்லாம் எடுத்து உள்ளுக்குள்ளே இருக்குது. எல்லா பக்கம் செக்யூரிட்டி போட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறது இப்போ ஒரு மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் பெரிய பிரம்மாண்டமான மதில். இப்போ நம்ம கோயில்கள்லாம் பார்த்தாலே தெரியும், கோயிலே பாதுகாப்புக்காகத்தான். அவ்வளோ பெரிய மதில்கள்லாம் எதுக்காக கட்டியிருக்கு? பிரம்மாண்டமான மதில்கள் கோயில்கள்லாம் இருக்குது நிறைய. அந்த மதில்கள் இப்போ நம்ம போய் இதில் பார்த்தோம்னா திருவள்ளரை கோயிலில் மதில் மேலே 3 கார் ஓட்டலாம். அவ்வளோ பெருசு மதிலே, அவ்வளோ பெருசு. திருவள்ளரை ஸ்ரீரங்கத்திலேருந்து துறையூர் போகிற வழியில் இருக்குது. அந்த திருவள்ளரை ஒரு மலை மேலே இருக்குது. அந்த மலையை சுற்றி அவ்வளோ பெரிய கோட்டை இருக்குது. அந்த மதில் மேலே 3 காரை ஓட்டலாம். அவ்வளோ பெரிய மதில் இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும். இங்கே அவர் சொல்கிறார், சில்ப சாஸ்திரப்படி மதில் கட்டுறாராம். 4 வகை சதுரம் விதிமுறை நாட்டி. மதுரையில் சோமசுந்தரேஸ்வரர் திருக்கோயில் இருக்கே, பொதுவாக மதுரை மதில் அழகுன்னு சொல்லுவார்கள். ஆனால் அந்த 4 இது இருக்கே, 4 வேதங்கள், 4 கோபுரங்களும் 4 வேதங்கள். மீனாட்சி அம்மனுக்கும் ஒரு ராஜகோபுரம் முன்னால் இருக்குது கிழக்க, சுந்தரேஸ்வரருக்கும் ஒரு ராஜகோபுரம் கிழக்கு இருக்குது. ஆனால் பொதுவாக அதுக்கு பேர் நான்மாடக்கூடல்னு பேர், 4 வேதங்கள்னு பேர். அதைத்தான் இங்கேயும் சொல்கிறார், 4 வகை சதுரம் விதிமுறை நாட்டி. அந்த மதில்கள் எப்படி இருக்கான், மலையை விட வசதியாக இருக்கான். ஏன்னா அந்த இடத்துல மலை கிடையாது. இப்போ இந்த தேனியிலாம் சுற்றி வர பெரிய மலை இருக்குது. அந்த பக்கம்தான் கேரளா இருக்குது. இது ஒரு பெரிய பாதுகாப்பு. மேலே சுலபமாக அங்கேருந்து இந்த பக்கம் வந்துட முடியாது. ஆக மலை இருக்கிறது ஒரு பாதுகாப்புன்னு சொல்லுவார்கள். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், 4 வகை சதுரம் விதிமுறை நட்டி, சில்பசாஸ்திரப்படி கட்டியிருக்கிறார்களாம். எப்படி எத்தனை அளவு கட்டணும், எப்படி கட்டணும் அப்படின்னு முறைப்படி கட்டிருக்கிறார்கள். அதில் எப்படி இருக்குன்னா, நனி தவ உயர்ந்தன மதித்தோய், அந்த சந்திரனை பொருந்தும் குளிர்ச்சி மிகுந்த மெரிய மலைக்கூட்டத்தில் எவையும் இல்லை. ஆக மால்வரை குலத்தில் யாவையும் இல்லை. இந்த மதிலுக்கு நிகராக ஒரு மலையை கூட சொல்ல முடியாது, அவ்வளோ அழகான மதில்கள் அப்படிங்கிறார். அது மாத்திரம், அது எப்படி இருக்குது இந்த மதில்கள், அதுக்கு ஓமை இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், அதாவது நூல் வரை தொடர்ந்து பயத்தொடு பழகி நுணங்கிய நூலவர் உணர்வே போல் வகையத்து அல்லால் உயர்வினுடு உயர்ந்தது எண்ணலாம் பொன்மதில் நிலையே. ஆனாலும் நான் ஒரு உபமானம் சொல்லலான்னு பார்க்குறேன். அதுக்கு பாஹ்யமாக சொல்கிற உபமானம் பொருந்தாது. அதாவது இந்த அயோத்தி நகரத்தினுடைய மதில் சுவர்கள் இருக்கே, அதுக்கு வெளியிலேயே வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் திருஷ்டாந்தம் சொல்லலாமா அப்படின்னா கிடைக்கல. ஆனால் ஒரு சூக்ஷ்மமான திருஷ்டாந்தம் எனக்கு தெரிகிறதுங்கிறார். வேதங்களையெல்லாம் நிறைய படித்து அந்த வேதார்த்தத்தை அனுஷ்டானம் பண்ணி அதனால் கிடைச்ச பயனை அனுபவிக்கிறார்கள் அல்லவா, அந்த அனுபவம் மாதிரி இருந்தது. அப்படி சொல்லலாங்கிறார். நூல் வரை தொடர்ந்து,
நூல் அனந்தாவை வேதாக தகும் ஹத்ரீன் கிரிரூபான விஜாதானிவ தரிசயாஞ்சக்காரன்னு வேதத்தில் வருகிறது. அதாவது பரத்வாஜருக்கு இந்திரன் காமிச்சு கொடுத்தான், இந்த பாரு மலை மாதிரி இருக்கு வேதம், நீ 400 வருஷமாக வேதமே படிச்சுட்டு இருக்கேன். ஏகை கான் முஷ்டிநாததே, நீ 4 வருஷம் எத்தே சதுர்த்தம் ஆயுர் தத்யாம் கிமேனேன குறியாயிதி, நான் உனக்கு 4 தடவை ஆயுசை கூட்டி கொடுத்துருக்கேன், 400 வருஷத்தை கொடுத்துருக்கேன், என்ன பண்ணேன்னா பிரம்மச்சரியமே வைனே நச்சரே யமிதி ஹோவாச்ச, நான் பிரம்மச்சாரியாக இருந்து வேதம் படிச்சுட்டே இருக்கேன்னார். என்ன வேதம் படிக்கிறது, மாணவனாகவே இருக்கேன்னு அர்த்தம். வேதம் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னார். நீ என்னைக்கு வேதத்தை படித்து முடிக்கிறது, இன்னைக்கு நீ மோட்சம் அடையிறது போரும், ஏன்னா ஏதோ ஒரு பாகத்தை படித்து முடித்தா போரும்னு சொல்லி அதுக்கப்புறம் பரத்வாஜர் ஞானத்தை அடைஞ்சு மோட்சம் அடைஞ்சது. ஏன்னா அவருக்கு ஆனந்தமாக இருக்குது. அப்புறம் இந்திரன் காமிச்சு கொடுத்தான், நீ வேதத்தை முடிக்கிற காரியமா, அனந்தாவை வேதா, வேதங்கள் அனந்தமாக இருக்குது. தகுமஹத்ரீன் கிரிரூபான் அவிஜாதான் இவ, நீ தெரியாத எவ்வளோ இருக்குது தெரியுமோ, மலை மாதிரி இருக்கு. கிரிரூபான் அவிஜாதான், நீ தெரியாத போர்ஷன், இன்னும் படிக்காதது மலை மாதிரி இருக்கு. நீ 400 வருஷமாக படித்தது எவ்வளோ தெரியுமா, ஏகை கான் முஷ்டிநாததே, ஓரளவு இவ்வளோதான், ஒரு பிடிச்ச பிடி தான் நீ படிச்சிருக்க, அதுக்கே 400 வருஷம் ஆயிருக்கு. அப்போது இதில் என்ன சொல்கிறார், அதை சொல்கிறார், அது மலை மாதிரின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதை சொல்கிறார். நூல்வரை தொடர்ந்து பயத்தொடு பழகி, ஒன்னொன்று ஒரு வேதத்தை சொன்னதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணி அதனுடைய பலரை அனுபவித்தவர்கள். பயத்தொடு பழகி நுணங்கிய நூலவர் உணர்வே, பா என்ன ஆழங்கிறீங்க கம்பருடையது. அதாவது வேதத்தை அத்தியனம் பண்ணியிருக்கிறார்கள், வேதத்தில் சொல்லியிருக்கிற யஜ்ஞ யாகாதி தர்மானுஷ்டானங்களை பண்ணியிருக்கிறார்கள், தத்துவஞானத்தை உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுடைய அளவை சொல்ல முடியுமா, அனுபவத்தை? ஆக வேதங்களை கற்று வேதங்களில் சொல்லப்பட்ட புண்ணிய காரியங்களை செய்து மனத்தை பக்குவப்படுத்தி உண்மையை உணர்ந்து அப்பேற்பட்டவர்களுடைய அனுபவத்தை நம்மளால் வர்ணிக்க முடியுமா, முடியாது. அது மாதிரி இருந்தது இந்த மதில்ங்கிறார். போல் வகைத்து அல்லால் உயர்வனோடு உயர்ந்தது என்னலாம். பாருங்க, இதையும் அது எப்படி கம்பேர், உள்ள இருக்கிற அகத்தில் இருக்கக்கூடிய அந்த அனுபவம், அந்த மேலான அனுபவம் இருக்கே, அந்த அனுபவம் எவ்வளோ உயர்ந்ததுன்னு நினைக்க முடியுமோ உன்னால், அவ்வளோ உயர்ந்தது. பாக்கியமாக இருக்கிற ஒரு மதில் சுவத்தை எதோட கம்பேர் பண்ணுறார் பாருங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா, மதில் நம்ம யோசிக்கணும், மதில் உயர்ந்ததா, இந்த வேதங்களை படித்து அதில் இருக்கிற புண்ணியத்தை கடைப்பிடித்து மனசை சுத்தப்படுத்தி மெய்ப்பொருளை உணர்ந்து அதனால் ஏற்படுற ஆனந்தத்தை ஒப்பிடுறதா, இதோட சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி தான் அடுத்த நாள் சொல்கிறார், மேவ வரும் உணர்வு முடிவு இல்லாமையினால் வேதமும் ஒக்கும், விண்புகழால் தேவரும் ஒக்கும் முனிவரும் ஒக்கும், தின்பொறி அடக்கிய செயலால் காவலின் கலைவூர் கன்னியை ஒக்கும், சூலத்தால் காளியை ஒக்கும், யாவரும் தன்னை எய்துதற்கரிய தன்மையால் ஈசனை ஒக்கும். எக்ஸாம்பிள் சொல்கிறார், மேவ வரும் உணர்வு முடிவு இல்லாமையினால் வேதமும் ஒக்கும். அந்த மதிலை வர்ணிக்கிற போது நான் இப்போ சொன்னேன் இல்லையா, வேதத்தோடு கம்பேர் பண்ணலாம். விண் புகழால், அந்த மதில் அவ்வளோ உயரமாக இருக்கிறதுனால சொர்க்கத்துக்கே போயிடும் போல இருக்குது, தேவருக்கு சமானமானது, தேவலோகத்துக்கு சமானமானது. முனிவர்களுடைய சிந்தனை சக்தி இருக்கே, அந்த இந்திரிய புலன்களை அடக்கி மனசை பக்குவப்படுத்தி வச்சிருக்கிற முனிவர்களுடைய மனசு இருக்கே, அதோட ஒப்பிட்டு பார்க்கலாம். தின்பொறி அடக்கிய செயலால் முனிவரும் ஒக்கும். அதாவது இந்த கண்ணு காது மூக்கு நாக்க கட்டுப்படுத்துறது அவ்வளோ சுலபம் இல்லை, ஆனால் அதெல்லாம் கட்டுப்படுத்தி மனசுக்குள்ள அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிற முனிவர்களோட அதை ஒப்பிட்டு பார்க்கலாம். காவலின் கலை ஊர் கன்னியை ஒக்கும் ஒரு அர்த்தம், மக்கள்னு ஒரு அர்த்தம் இருக்கு, பசுக்கள். கோரக்ஷநாத் சம்பிரதாயம், இந்த நாத் சம்பிரதாயம்னு ஒரு சன்னியாசிகள் குழு இருக்கிறார்கள், அவர்களாம் யோகிகள். அப்பேற்பட்டவரே அங்கே ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்து அதை பொறுப்பாக எடுத்து பண்ணுறார். அந்த ரொம்ப அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எத்தனையோ தபஸ் பண்ணி இருக்கிறார்கள், அதெல்லாம் நம்ம எத்தனை முறை சிந்தித்தாலும் எத்தனை முறை பேசினாலும் மாளாது.
அப்பேற்பட்ட அந்த புண்ணிய பூமியில் அயோத்தியா நகரத்தில் 5ஆம் தேதி அன்று காலையில் அங்கே நடக்கப் போகிறது. அதே நேரத்தில் நாமளும் இங்கே பூஜை பண்ண போகிறோம். இங்கே ராமச்சந்திரமூர்த்திக்கு இதே இடத்துல ஒரு இந்த பூஜையோடு சேர்த்து அவருக்கும் ஒரு அஷ்டோத்திரம் பூஜைகள்லாம் பண்ண போகிறோம். எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும். நமக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறை ஒரு நேர்மையான அறம் வழியிலே சந்தோஷமாக இருக்கக்கூடிய தலைமுறையாக விளங்கட்டும். நாமும் சந்தோஷமாக இருக்கும். இப்போவே நாம் சந்தோஷமாக இருந்து அப்படிலாம் கற்றுக் கொடுத்தா தான் அப்படிப்பட்ட தலைமுறையை உருவாக்க முடியும். அதற்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும். ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு, சத்குருநாத மகாராஜ்க்கு நமः. பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.